கீழ்குலத் தொழில் அப்படின்னா, தொழில்லையே ஒரு பெரிய கேவலமான தொழில்களை செய்யக்கூடியது. அந்த செய்றவருக்கு தெரியும். நம்ம செய்ற தொழில் ரொம்ப கேவலமானது. இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ற தொழிலே இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் உங்க கற்பனைக்கே விட்டுறேன். நான் சொல்ல தயாரா இல்ல. அந்த மாரி தொழில்கள பண்ணக்கூடியவங்கள, அத வந்து ஒரு குலமாவே பிரிச்சுடுறேன். அப்படி தப்பு பண்றத. அது என்னென்னமோ இருக்கு. நெறைய இருக்கு. சர்வீஸ பத்தி சொல்லல நானு. பொதுவா கீழ்நிலையான தொழில்கள் இருக்கின்றன நாட்ல. அந்த தொழில்லாம் செய்யக்கூடிய மனிதனோ, மனுஷியோ அல்லது எது வேணாலும் இருந்தாலும், அது இம்மாரல் வொர்க். எனவே அத வந்து ஒரு கீழ்நிலை அல்லது கீழ்குலத் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விபச்சாரம். ஆணு, பெண்ணு எல்லாமே இருக்காங்க. இந்த இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த ஏது கெட்டு போயிருந்தா இத பண்ண வைக்கும். பாவத் தொழில்கள பண்ணுவாங்க. பாவத் தொழில்கள்னா என்ன? அந்த பறவைய கொல்றது, வேட்டையாடுறது, இரக்கமற்ற ஒரு கொலை செய்றது, இதெல்லாம் மகா பாவத்தை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்றாருன்னா, அவருக்கு கேது கெட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதே மாரி பிரதேச ஜீவனம். பிரதேச ஜீவனம்னா, பவதி பிக்ஷாந்தின்னு திருவோடு ஏந்திட்டு போறார்ல. பல ஊர்களுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க பொதுவா நீங்க நார்த் இந்தியால போனீங்கன்னா, நெறைய பேரு அந்த ட்ரெயின்ல ஏறி காசிக்கு போய்க்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு இருந்து தெற்க இருந்து வடக்க போவாங்க. வடக்க இருந்து தெற்க வருவாங்க. 2 பக்கமும் உண்டு. தெற்கு பகுதியை சார்ந்த மனிதர்களோ இருப்பாங்க. இதுக்கு வந்து ஜாதி, மதம், இனம் அந்த பேதம்லாம் இல்லாது. வறுமை அல்லது அவனுடைய அந்த எண்ணம். இது சரி, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு பவதி பிக்ஷாந்தின்னு போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்க காடே பிரதேசம்னு அலையுது. அதான் பிரதேச ஜீவனம். ஜீவனம்னா சாப்பிட்றதுக்கு, உடுத்துறதுக்கு, தங்குறதுக்கு எல்லாத்தையுமே பல இடங்கள்ல அவன் எங்க எது கிடைக்குதோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். மானத்தை மறைக்கிறதுக்கு உடை, பசிக்கு உணவு. அதே மாதிரி எங்கனையோ ஒரு இடத்துல இடம் கேட்டு ஒதுங்கிக்கிடுவான். இல்லை எங்கன இருக்கோ அங்கே கவர்மெண்ட்டே கட்டி போட்டிருக்கோம் அந்த இடங்கள்ல போய் தங்கிக்குவான். அப்படியே மனுஷனோ மனுஷியோ போறது தான் பரதேச ஜீவனம். இதுவும் கேது கெட்டிருந்தாங்க.